ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 3 திங்ஸ் வச்சு நம்ம இந்த ரெசிபியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டுடே ஸ்பெஷல் மேங்கோ கேண்டி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீசஸை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் அந்த மேங்கோவை மட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நான் 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுக்கிற மாம்பழம் புளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் குவான்டிட்டின்றது நீங்கள் எடுக்கிற மேங்கோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நான் 2 மேங்கோ எடுத்ததுனால 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் 3-4 எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்து. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது கொஞ்சம் திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மாற ஆரம்பிச்சிடும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் கார்டமனை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த மேங்கோ ஸ்மெல் போய் ஏலக்காயோட ஸ்மெல் தான் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் விருப்பம், ஆட் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். கார்டமன் அது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் கீ இல்லை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கீ அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா அந்த பிளேட் ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ பேஸ்ட்ரியை இதில் ஆட் பண்ணி அந்த பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனோட பேக் சைட்லேயும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது உங்கள் இஷ்டம், நீங்கள் தின்னாக வேணும்னா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். அந்த பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு நல்லா செக்யூராக அதை டை பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏன்னா அதை நம்ம வெயிலில் வைக்க போகிறோம். நான் வைக்க போகிறது கொஞ்சம் காலியான ஸ்பேஸில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் டஸ்ட் எதுவும் படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு துணியை வச்சு மேலே நல்லா செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். இது 2-3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தால் நம்மளோட மேங்கோ கேண்டி ரெடி ஆகிடும். 2 டேஸ் ஆகிடுச்சு. இந்த துணியை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம இந்த பிளேட்டில் ஆல்ரெடி கீ யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதனால் நமக்கு இது ஈஸியாகவே எடுக்க முடியும். ஜஸ்ட் அந்த கார்னரை மட்டும் ரிமூவ் பண்ணாலே நம்ம மேங்கோ கேண்டியை நம்ம பிளேட்டில் விட்டு எடுத்துட முடியும். இது உங்கள் இஷ்டம், எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்ம மேங்கோ ஷீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லோரும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எம்மியான ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், சவராங்கே.